போபால் விஷவாயு தாக்குதலை நினைவுகூரும் வகையில் இன்று தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நாம் அன்றாடம் இயற்கை வளங்களை ஏதேனும் ஒரு வகையில் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கோவை வரை வளப்படுத்தியதில் முக்கிய பங்காற்றிய நொய்யலாறு இன்று மாசில் இருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. வெள்ளையங்கிரி மலையில் உற்பத்தியாகி கோவை மற்றும் ஈரோடு மாவட்டத்தை வளப்படுத்திய நொய்யல் சாயப்பட்டறை கழிவுகளால் தண்ணீரை இடந்து யாருக்கும் பயன்படாமல் இருக்கிறது. கம்பெனிக்காரர்கள் கெமிக்கல் கழிவுகளை கொட்டி உள்ள இது பண்ணுறாங்க. அதுபோக கேரளாவிலேருந்து வர்ற கெமிக்கல்களை நைட் நேரம் இரவு நேரத்தில் அந்த தோட்ட ஓரக்காலில் ஒரு சில விவசாயிகளை இதில் பூமிக்காரர் உணர்ந்தை இருந்து உள்ள கழிவு நீரை கலக்கறக்கு அனுமதி கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கழிவுகளை நாங்களே 2 இடத்துல பிடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரிலாம் இருக்காமல் அரசாங்கம் இது முழுமையாக இதில் தலையிட்டு தமிழக அரசு முழுமையை இதில் தலையீடு செலுத்தி இந்த கழிவு நீர் உள்ளே வராமல் தடுக்கணும். 34 கிளை நதிகள் நொய்யல் ஆற்றில் கலந்து வந்த நிலையில் சாய பட்டறைகளின் கழிவு நீர் வெளியேற்றத்தால் நொய்யல் சாக்கடை கால்வாயாக மாறியது. எனினும் மாசை கட்டுப்படுத்த சாயக்கழிவை வெளியேற்றும் ஆலைகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஒண்டிப்புதூர், உக்கடம் ஆகிய 2 இடங்களில் கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் நொய்யல் ஆற்றில் கலக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சீவேஜ் இப்போ கொஞ்சம் நொய்யல் ரிவருக்கு போகுது. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன்கிட்ட நம்ம சொல்லி இப்போ அவங்க 3 இடத்துல சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டிருக்காங்க. அதில் 2 இடத்துல இப்போ ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சு. ஒன்று உக்கடம், இன்னொன்று ஒண்டிப்புதூர். ஸோ இப்போ அதை ட்ரீட் பண்ணி மறுபடியும் அந்த மறுபயோகத்துக்கு யூஸ் பண்ண சொல்லி தான் நம்ம சொல்லியிருக்கோம். நொய்யல் ஆற்றுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டுமெனில் முக்கிய ஆதாரங்களான குளங்களை சீரமைக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ராஜவாய்க்காலை மீட்பதோடு சாடிவயல் அருகே செயல்படும் குடிநீர் நிறுவனங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்றனர். மாநகராட்சியோ நகராட்சி ஊராட்சிகளோ நேரடியாக சாக்கடை நீர்கள் வாய்க்கால் விடக்கூடாது. இது சுத்திகரித்து விடணும். இதனால் கடுமையான குளங்கள் பாதிக்கிறதும் இல்லாமல் அந்த இயற்கை சூழலே பாதிச்சிருக்கு. ஆகாய தாமரை வளர்ந்துருது. பறவைகள் அந்த மீன்களை பார்த்திங்கன்னா அந்த சாக்கடை தண்ணியிலேயே கழிவு தண்ணியில் வளர்ந்த மீனை நம்மளும் எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த 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 டோட்டலாக அந்த குளங்கள் நீர்நிலைகள் ஃபுல்லாகவே மாசடையுது. நொய்யல் ஆற்றில் தொடரும் மாசு மற்றும் நீர் வற்றி வரும் சூழலால் வன உயிர்களும் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாவதாக கூறுகின்றனர் வன ஆர்வலர்கள். வனங்களில் நீர் கிடைக்காத நிலையில் நொய்யல் ஆற்று நீரை பருகும் யானை, மான் உள்ளிட்டவை தற்போது நொய்யலிலும் நீர் இல்லாததால் மக்கள் வசிக்கும் பகுதியை நோக்கி படையெடுப்பது தொடர்கதியாகிவிட்டதாக கூறுகின்றனர் ஆர்வலர்கள். போத்தனூர், சுந்தராபுரம், குறிச்சி அந்த பகுதியில் இருக்கிற கழிவு நீர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்று பாலத்துக்கு அடியில் பெரிய பெரிய குழாய் மூலமாக போட்டு டைரெக்டாக கொண்டு விட்றாங்க. அப்போ நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டோம்னா ஆற்றுல தண்ணி போகலை, அதனால தான் இந்த சாக்கடை தண்ணியும் நாங்கள் உள்ளுக்குள்ளார விட்றோம் அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து போகக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தோட்டங்கள் எல்லாத்தையும் போய் சேருது. இப்போ தோட்டத்தில் இருக்கிற அங்கே போட்டிருக்கிற செடியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற காய்க்கிற மரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே மாசுபட்டுருது. அதுவும் இல்லாமல் எல்லாமே விஷங்கள் தாய்க்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். மனிதர்களின் வசதிக்காக ஆற்றின் பாதையை மாற்றுவது காலமாக நடைமுறையில் இருந்து வந்தாலும் நொய்யல் ஆற்றுக்கு ஏற்பட்ட நிலை உலகில் எந்த நீர்நிலைக்கும் ஏற்படக்கூடாது என்கின்றனர் இந்த ஆர்வலர்கள். நீரின்றி அமையாது உலகு என்பதை நினைவில் நிறுத்தி இயற்கை வளங்களில் ஏற்படும் மாசை கட்டுப்படுத்த பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதியேற்போம். காவேரி செய்திகளுக்காக கோவையிலிருந்து காமராஜ்.